சற்றுமுன் வெளியான தகவல் கேஸ் சிலிண்டருக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் சிலிண்டர்கள் குறித்து தமிழக அரசு அதிரடி நடவடிக்கையை எடுக்க போகிறது. இது குறித்து கூட்டுறவுத்துறைக்கும் உணவு வழங்கல் துறைக்கும் முக்கிய அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் 2.24 கோடி குடும்ப ரேஷன் கார்டுகள் செயல்பாட்டில் உள்ளன. இதை தவிர 15 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. இதை தவிர புதிதாக ரேஷன் கார்டுகள் கேட்டு 2 லட்சம் பேர் விண்ணப்பித்து இருக்கிறார்கள். ஆனால் மகளிருக்கு மாத ரூபாய் 1000 உரிமைத் தொகையை வழங்கும் திட்டம் காரணமாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படாமல் இருந்தது. எனினும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களின் வீடுகளுக்கு நேரடியாகவே சென்று அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தனர். காரணம், புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டும் விண்ணப்பிக்க துவங்கியதில் சில சிக்கல்கள் எழுந்துள்ளன. புதிய கார்டு வழங்குவதில் எந்த பிரச்சனையும் எழவில்லையாம். ஆனால் 2 பேருக்கு ஒரு கார்டு வேண்டும் என்பதற்காகவே தாய் தந்தையர் பெயரில் பல விண்ணப்பித்து விட்டார்களாம். அதாவது ஒரே வீட்டில் வசிப்பவர் தாய் தந்தை பெயரில் ஒரு கார்டும் மகன் மருமகள் பெயரில் இன்னொரு கார்டும் கேட்டு விண்ணப்பித்து விடுகிறார்களாம். எனவே விண்ணப்பிக்கும் எல்லாருக்குமே கார்டுகளை தந்துவிடாமல் தங்களுக்கு வந்து சேரும் விண்ணப்பங்களில் தகுதியான கார்டுகளை தேர்ந்தெடுக்க விண்ணப்பித்துடன் இணைத்திருக்கும் ஆவணங்களை சரியாக உள்ளதா என்பதையெல்லாம் அதிகாரிகள் முதலில் ஆய்வு செய்தார்கள். அதன் பிறகு சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர்களின் முகவரிக்கு நேரடியாகவே சென்று வீட்டை ஆய்வு செய்தார்கள். அந்த வீட்டில் கிச்சன் ஒன்று உள்ளதா அல்லது 2 உள்ளதா, அடுப்பு 1 அடுப்பா 2 அடுப்பா, யார் பெயரில் உள்ளது, 1 கேஸ் சிலிண்டரா 2 கேஸ் சிலிண்டரா, அது யார் பெயரில் உள்ளது என்பதையெல்லாம் நேரில் சென்று ஆய்வு செய்திருந்தனர். இந்நிலையில் தமிழக அரசு கூட்டுறவுத்துறைக்கு புதிய உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருக்கிறது. அதாவது சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்பு இல்லாத ரேஷன் கார்டுதாரர்கள் மற்றும் ஒரு சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்களுக்கு ரேஷனில் லிட்டர் மண்ணெண்ணெய் 15 ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது. கார்டுதாரர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப மாநில அரசுகளுக்கு மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டை மத்திய அரசு நிர்ணயம் செய்கிறது. ஆனால் தமிழகத்தில் 2.24 கோடி ரேஷன் கார்டுதாரர்களில் 30 லட்சம் பேர் காஸ் இணைப்பு இல்லாமல் உள்ளதால் தலா ஒருவருக்கு 5 லிட்டர் வரை மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டது. அத்துடன் கடந்த 2021 ஏப்ரல் முதல் மாதம் 75.36 லட்சம் லிட்டரும், 2022 மாதம் 45.20 லட்சம் லிட்டரும், 2023 27.12 லட்சம் லிட்டருமாகவும் குறைக்கப்பட்டது. அதற்கேற்ப கார்டுதாரருக்கு 1 முதல் 2 லிட்டரும் வழங்கப்பட்டது. ஆனால் அந்த வருடம் ஏப்ரல் முதல் 10.84 லட்சம் லிட்டராக மண்ணெண்ணெய் குறைக்கப்பட்டதால் ஒருவருக்கு 1 லிட்டர் கூட தர முடியவில்லை. தமிழக மண்ணெண்ணெய் குறைப்புக்கு ரேஷன் கார்டுதாரர்கள் எண்ணிக்கையை விட வீட்டு கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகமாகவே காரணம் என்று மத்திய அரசின் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. 2.32 கோடி வீட்டு கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் உள்ள நிலையில் மிகவும் ஏழ்மையில் உள்ள 41 லட்சம் பேருக்கு பிரதமர் உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் கீழ் இலவச கேஸ் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஒருவரே 2 முதல் 3 கேஸ் இணைப்பு பெற்றிருப்பதால் தான் அதிக வாடிக்கையாளர்கள் இருப்பதாக தமிழக அரசு கருதுகிறது. அதனால்தான் தமிழகத்தில் மண்ணெண்ணெய் வாங்கக்கூடாது. கார்டுதாரர்களின் வீடுகளில் உண்மையிலே கேஸ் இணைப்பு இல்லையா என்பதை ஆய்வு செய்யுமாறு உணவு வழங்கல் துறை அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.